ஏன் ஆள் வரா? சட்டையெல்லாம் ஏன் அழுக்கா இருக்கு? ஒன்றும் இல்லை. அதான் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுதே. என்னாச்சு சொல்லு. கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்துட்டியா? அடிபட்டுச்சா என்ன? இல்லை இல்லை. ஏன்டா இப்படி இருக்க? என்னதான் உன் பிரச்சனை? என்னால இந்த மார்க்கெட்டிங் எல்லாம் பார்க்க முடியல அனன்யா. எங்க போனாலும் மாடலிங் நினைப்பாவே இருக்கு. இப்படி அசிங்கப்பட்டு வாழ்றதுக்கு பேசாம செத்துடலாம் போல இருக்குடி. வெக்கமா இல்ல உனக்கு இப்படி பேச? உன் மேல நம்பிக்கை இருக்கிறதுனால தானே உங்க அப்பா உங்களை விட்டுட்டு போயிருப்பாரு. ஏன் உன் தங்கச்சி எங்க அண்ணான்னு தலை மேல தூக்கி வச்சுட்டு கொண்டாடல? பத்தாதைக்கு உங்க அம்மா என் பையனுக்கு வேலை கிடைச்சதுனாலதான் என் பொண்ணுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்குன்னு ஊர் முழுக்க போய் பெருமையா பேசிட்டு சுத்துறாங்க. எங்களை பத்தி எல்லாம் யோசிக்கிறதே இல்ல. உனக்கு உன் விஷயம் ஆகணும் அவ்வளவுதான். பாரு அர்ஜுன், பேசிக்கா ஒரு பொண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ற எந்த விஷயமும் நான் உன்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்பிக்கை இல்லாத எந்த பையனையும் எந்த பொண்ணுக்கும் பிடிக்காது. எனக்கும் தான். புரிஞ்சுக்கோ அர்ஜுன், உன் சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. ஃபர்ஸ்ட் நீ இப்படி சின்ன புள்ள மாதிரி புலம்பாத. எல்லாம் பாசிட்டிவா நடக்கும். போலாமா? போலாம். இன்னைக்குதான், இந்த நாள்ல தான் நம்ம லைஃப் மாறும்னு யாருக்குமே தெரியாது சார். எனக்கும் தான். ரொம்ப கோவப்பட்டேன்னு அவனை சமாதானப்படுத்த நாங்க எப்பவும் போற இடத்துக்கு கூட்டிட்டு போனேன். அவன் ஃபோன் என் கையில இருந்ததுனால அந்த மேல நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். என்னாச்சு அனன்யா? அதான் நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் ஏன் இன்னும் அப்செட்டா இருக்க? ஃபர்ஸ்ட் அனுக்கு ஒரு நல்லது நடக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளை பத்தி யோசிக்கலாம். இப்ப வா அனன்யா, போலாம். டைம் வேற ஆயிட்டு இருக்கு. என்னாச்சு? நீ மாடல் ஆயிட்டடா. என்னாச்சு? அலெக்ஸ்க்கு கால் பண்ண எடுக்க மாட்டான். ஆமாங்க, அலெக்ஸ் இன்னும் வரல. அட நீ கிளம்பச்சான், பஸ் வந்துருச்சு. இல்லடா, ஒரு ரொட்டி பார்த்துட்டு போயிடலான்னு பார்த்தேன். அவன்கிட்ட சொல்லாம எப்படிடா போறது? அதெல்லாம் நாங்க சொல்லிக்கிறோம், நீ கிளம்பு. இருடா, என் மொபைல்ல இருந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். டேய் விட்டுருங்கடா, விட்டுடா. இந்த ஊரா நீ? விட்டுடா. யாரா உன்னை அனுப்புனா? அலெக்ஸ்.
கழுவுற கையில சாப்பிட வச்சிட்டல. வேளாளு செத்துரு. வேளா டேய் அலெக்ஸ், சொல்லு. டேய் வாடா. ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டியா? எவ்வளவு வாட்டி கால் பண்ண? எடுத்தனா அவன்? கிளம்புறான். அவ கால் பண்ணோன்னு எடுக்கிறான் பாரு. நீ நினைக்கிற மாதிரி அலெக்ஸ் ஒன்றும் நல்லவளடா. வாழ ட்ரை பண்றான்டா. ஏய் ஃப்ரெண்டுடா. எனக்கு மட்டும் இல்ல, அவளுக்கும் தான். சின்ன வயசுல இருந்து 3 பேர் ஒன்னா தான் இருக்கும். தெரியாத உனக்கு? இன்னொரு தடவை அவனை தப்பா பேசின கொன்றுவோம். சீ கையறா. அவனுக்காக ஏன் சட்டில கை வைப்பியா? ஃப்ரெண்டா ஃப்ரெண்டு. அவன் ஃப்ரெண்டுனா அப்ப நான் யாரா? ஃப்ரெண்டுனே அவன் பின்னாடியே போ. ஒரு நாள் பெருசா செய்வான், அப்ப தெரியும் உனக்கு. உனக்கு சொன்னா புரியாது, பட்டாதான் முடியும். டேய் என்னடா ஆச்சு? அவனை விடு. அலெக்ஸ் என்ன சொன்னான்? அவன் வேற ஏதோ வேலையா இருக்கானா. ஒரு வாட்டி பார்த்துருப்பலான்னு பார்த்தேன். சரி விடு, நீ கிளம்பு, அவன் பேசுவான். அன்னைக்கு அலெக்ஸ் வராததுனால அர்ஜுன் அப்செட்டாக தான் கிளம்பினான். ஆனால் உண்மையா அலெக்ஸ் ஏன் வரலன்னு எனக்கே புரியல சார். சார், எஸ், அர்ஜுன் ஒரு மாடல் வெயிட் பண்றாங்க. உள்ள வர சொல்லட்டுமா சார்? வர சொல்ல. ஓகே சார், தேங்க்யூ. நீங்க உள்ள போலாம். ஓகே. உட்காரு. சார், அர்ஜுன் நான் உங்களை ஏன் செலக்ட் பண்ணேன் தெரியுமா? சார், You have the ability for this job. Can you stand up, please? Wow. Good. Nice physique. Good personality. Sit. அர்ஜுன் உங்களுக்கு ஸ்டார்டிங் salary 50,000 rupees plus incentives கிடைக்கும். Is that good enough for you? யா சார். Okay. I will give you an appointment letter. Naveen, cabin ko anga. Sir, Come in. Naveen and Arjun, Sir. newly appointed. Take care of I him. will take a sir. வாங்க. Naveen, Sir, புத்தி கிட்ட சொல்லி அர்ஜுனை ஸ்பெஷலாக ட்ரெயின் பண்ண சொல்லுங்க. sure sir. Okay. ஓகே Good சார். luck, Arjun. தேங்க்யூ. Sir, this is Arjun, our new trainee at level 1. Sir told you to train him for event. What's your name? எஸ் ஐம் அர்ஜுன். Where are you from? ஐம் ஃப்ரம் ட்ரிச்சி. Yeah, okay. புதுசார் எல்லாரோட Take it. லிஸ்ட்டும் வாங்கிட்டு தான் இருக்கு. அர்ஜுனோட சேர்த்து 10 Yeah, clients okay. நீங்க தான் ட்ரெயின் பண்ணணும். Shall I bring Shall them we go? on, sir? Come. Let's bring them.
ஓகே சார் ஃபைன். சென்னை போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். நல்ல சேலரின்னு சந்தோஷமா தான் சார் சொன்னேன். அப்புறம் அர்ஜுன் பிடிச்ச வேலைக்கு போயிட்டான்னு நானும் சந்தோஷமா தான் இருந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நாள் அலெக்ஸை பார்த்தேன். அனன்யா. ஓகேடி, நீ பேசிட்டு வா. ஹே அலெக்ஸ், இங்க என்ன பண்ற? சும்மா ஓ அலெக்ஸ், நான் உன்கிட்ட ஒன்று காட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆ, இது பாரு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? அது என்ன ஃபோட்டோ? ஒண்ணுமே இல்லையே. ஒன்றும் இல்லை, நான் காட்டேன். வேணாம். இப்போ காட்ட போறியா இல்லையா? அடிக்க போ. போன குடுறா. சிப்படா. பாய். பை. நான் சொன்னப்ப நான் சொன்னப்ப அவன் என்ன நம்பல. ஏய், அவனை பத்தி நல்லா தெரியும். அவன் பாலிடிக்ஸ் பண்ணி தான் வின் பண்ணான். நெக்ஸ்ட் பிளான் என்ன? நம்ம ஷோவை பத்தி பேசுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? வந்து பார்த்துட்டு இருக்கேனே இந்த எம்டி மேலுக்கு கொடுப்பேன். என்னாச்சு? எப்பவும் போலதான் அன்னைக்கும் அர்ஜுன் கால் பண்றான்னு நினைச்சு எடுத்தேன். ஆனா ஹலோ. சொல்லு. நீ எனக்கு உண்மையா இல்லைல்ல? என்னடா சொல்ற? ஏய் நடிக்காதடி. கோவமா ஒரு வார்த்தை கூட பேச தெரியாத அர்ஜுன் ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட கேவலமான வார்த்தையில பேசினான். அதுவும் என்னையும் அலெக்ஸையும் சேர்த்து வச்சு அசிங்கமா. அர்ஜுன் தான் பேசினான்னு என்னால சுத்தமா நம்ப முடியல சார். யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அதுல இருந்து அவன் கம்யூனிகேஷனே கட் ஆயிடுச்சு. அர்ஜுன் அதுக்கப்புறம் என்னால கான்டாக்டே பண்ண முடியல. ஒரு வழியா அவன் இருக்கிற அட்ரஸ் கிடைச்சது. அலெக்ஸையும் கூட்டிட்டு போய் நேரில் அவனை பார்த்தா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும்னு நினைச்சேன். அலெக்ஸை கூப்பிட்டப்போ முதல்ல அவன் வரலன்னு சொன்னான். ஆனா அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதை கேள். கேட்க மாட்டேன், போடா. ஏய் குடி. எங்க கிளம்பிட்ட? நான் எங்க வேணாலும் போவேன். உனக்கு என்ன? பெரிய சிபிசிஐடி போனா அப்படியே கண்டுபிடிச்சிருவா. உன்னை விட அர்ஜுன் மேல எனக்கு தான் அக்கறை அதிகம். ஆனா இப்ப இல்ல. இப்போ ஒரு முடிவு தெரியும். என்ன முடிவு? உன்னையும் இப்படி விட முடியாதுல்ல, அதான் சொன்னேன். அன்னைக்கு நைட்டு நானும் அலெக்ஸும் அங்கிருந்து கிளம்பினோம் சார். அப்பா, எவ்வளோ பெரிய பில்டிங். என் ஆள் அப்போவே அவ்வளோ அழகா இருப்பான். இப்போ இவ்வளோ பெரிய கம்பெனியில் வேற வேலை பார்க்குறான். சரி சரி, வெயிட் பண்ணு, கேட்டு வரேன். என்னை வெளியே நிற்க வச்சுட்டு அர்ஜுனை போய் கூட்டிட்டு வரேன்னு போனான். ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல. പറഞ്ഞ മനസ്സിലാവില്ല നിനക്ക്? ഓ പോടാ. ഓരോ പള്ളിക്കെട്ട് വന്നു. இரு இரு, ஏதோ இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக எம்டி கூட வெளியே போயிருக்கானா, நீ போய் வெயிட் பண்ணு. அர்ஜுன் எம்டியோட வெளியே போயிருக்கான். நீ போ, நான் கூட்டிட்டு வரேன்னு அலெக்ஸ் சொன்னான் சார். அவன் சொன்னதை நம்பி நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன் சார். ஸோ அன்னைக்கு நைட்டு அலெக்ஸ் உன் கூட இல்லையா? இல்ல சார், நான் தனியா தான் இருந்தேன். ரூம்க்கு வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். ஆனா அவங்க ரெண்டு பேரும் வரவே இல்லை. அலெக்ஸ்க்கு ஃபோன் பண்ணா நாட் ரீச்சபிள்.
அப்புறம் நியூஸ் பார்த்ததும் நான் இங்க வந்துட்டேன் சார். சார் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணாங்க. என்ன? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நாளைக்கு வந்து வாங்கிக்க சொன்னாங்க சார். இந்த பொண்ணு சேஃபாக அனுப்பிடுங்க. என்கொயரி நான் கூப்பிட்டுக்கலாம். ஓகே சார். நீ வரலையா? நீ ஒரு ஆளையா? அனன்யா, ஒன்னால தான் அர்ஜுன் செத்துருப்பா. அலெக்ஸ் எங்கடி? அர்ஜுன் அவன் எப்படி கொல்லுவா? உன்னை சேர்த்து வைக்கிறேன் தானடி போனா. ஃப்ரெண்டுன்னு சொல்லுவ. இதை பார்த்து தொலை. May I? Yes, sir. Come in. Yeah. Special Officer Ajmal. Hi, sir. Nice meeting you. Please, sir. Take this. Thank you. அலெக்ஸ் உன் பிறந்த நாளைக்கு இதை கொடுக்கணும்னு வச்சிருந்தான். நீ தான் அவன்கிட்ட பேசவே இல்லையே. எனக்கு தெரியாது. அலெக்ஸ் வரணும்.